வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ இந்தியன் எக்கனாமியில் டாப் 500 எம்சிக்யூ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இது 4வது வீடியோ. 60 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள், அதுக்கடுத்து செகண்டு தேர்டுன்ற மாதிரி அந்த ஆர்டர்லேயே பாருங்கள். அப்போ மட்டும்தான் புரியும். ரைட்டாக நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறது இதுதான், ஆர்டராக ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து செக்டாரை பற்றி நம்ம பார்த்தோம்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்ற முதல் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற துறைகளில் வந்து பெரும்பாலும் சமூக நலனை கருத்தில் கொண்டு இயக்கப்படுகிற துறை வந்து எது அப்படின்ட்டு. ஸோ சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்றது. ஸோ அது வந்து பப்ளிக் செக்டாரில் வரும். ரைட்டா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இந்த பப்ளிக் செக்டார் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு ஹெல்த்து, பப்ளிக் செக்டார் ஹெல்த்துக்காக இருக்குது. அதுக்கப்புறம் எஜுகேஷன், ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக் செக்டார்ஸில் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மெயினாக வந்து எதுக்காக அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு கிடையாது. ப்ராஃபிட் கிடையாது. அப்போ முழுக்க என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர், மக்களின் நலன் மட்டும்தான் வந்து அங்கே வந்து முக்கியம். ரைட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி பார்ப்போம். ஃபாரின் செக்டார் வராது, கூட்டுறவு கிடையாது, ப்ரைவேட்லாம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் செக்டார். அடுத்தது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து எந்த துறைக்கு கீழே வருகிறது அப்படின்னா அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து அது ஃபாரினில் வராது, ப்ரைவேட்லேயும் வராது, கோஆப்ரேட்டிவ்லையும் வராது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்றது கவர்மெண்ட்டோடது. இப்போ கவர்மெண்ட்னா யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். ரைட்டாக? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வருது. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட், போர் விமானங்கள்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து டிசைன் பண்ணுறது, உற்பத்தி செய்கிறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இபிஎஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதில் பி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இபிஎஃப். ஓகே. ஸோ இதில் இ அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ளாயீஸ், பீனா ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஓகே. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இப்போ பி அப்படின்றது வந்து என்னென்னா ப்ராவிடென்ட். ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபண்டை வந்து நிர்வகிப்பதற்கு ஒரு அமைப்பே இருக்குது. நாம் அமைப்பினுடைய பெயர் தான் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20,000 சம்பளம் அப்படின்னா கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ அது என்ன கைக்கு? ஸோ இப்போ 20,000 சம்பளம்னா கைக்கு ஒரு 16,000 வரும், இல்லை 18,000 வரும். அப்போ மீதி இருக்கிற இந்த 2,000 எங்கே போகும்னா இந்த இபிஎஃப்க்கு போயிடும். ரைட்டாக? இபிஎஃப்க்கு போயிடும். அது வந்து அவங்க வந்து வேலையிலேருந்து நிற்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லை ரிட்டையர் ஆகிறப்ப அந்த அமௌண்ட் எல்லாம் பல்காக சேர்ந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த மாதிரி 2,000 சேர்த்து ஒரு 30 வருஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சமோ இல்லை 12 லட்சமோ ஏதோ இருக்குதுன்னா அப்போ எக்ஸ்ட்ரா வந்து அது போக எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அமௌண்ட்டு. ரைட்டாக? அது வந்து வேலை பார்க்குறாங்களா ஓனர் கொடுப்பாங்க. இதுவே கவர்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு போடும். அதெல்லாம் சேர்த்து ஒரு 20 லட்சமாக வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ரைட்டாக? ஸோ இதெல்லாம் வந்து இபிஎஃப்பில் வருது, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. அடுத்தது ஸோ கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் வந்து ஒரு பொருளாதார அமைப்பு, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூலதன பொருட்கள் வந்து தனியார் தனிநபர்கள் அல்லது வணிகங்களுக்கு சொந்தமானவை அப்படின்னாலே அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த சந்தை அப்படின்றது கேட்குறாங்க. எந்த பொருளாதாரத்துக்கு கீழே வரும்? ஸோ கேபிட்டல் குட்ஸ் இருக்குது. அந்த கேபிட்டல் குட்ஸ் வந்து ப்ரைவேட் தான் வந்து ஓன் பண்ணுறாங்க, அல்ல ப்ரைவேட் பிஸ்னஸ் அப்படின்னாலே அது வந்து கலப்பு பொருளாதாரத்தில் வராது. ஏன்னா கலப்பு பொருளாதாரத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? பப்ளிக்கும் இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும். ஓகே. கேபிட்டலிஸ்ட்டில் யார் இருப்பா? ப்ரைவேட்டு மட்டும் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் எக்கனாமி, கம்யூனிஸ்ட், இதெல்லாம் கவர்மெண்ட் சைடு தான். அப்போ ஆன்சர் இதில் வந்து ப்ரைவேட் பிஸ்னஸ் தான் கேட்டிருக்காங்க. ப்ரைவேட். அப்போ வந்து முதலாளித்துவ பொருளாதாரம். ரைட்டா? ஸோ முதலாளித்துவ பொருளாதாரம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஸோ நார்மலாகவே வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் வந்து இந்த மூலதன பொருட்கள் அனைத்துமே வந்து ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் அல்லது ப்ரைவேட் பிஸ்னஸ் தான் வந்து ஓனராக இருப்பாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸோ சர்வீசஸோ வந்து சப்ளை டிமாண்டை பொறுத்து தான் வந்து இருக்கும். நம்மளுக்கு இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் வந்து
கவர்மெண்ட்டோடைய ரோல் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும், ப்ரைவேட்டுடைய ரோல் தான் வந்து அதிகமாகவே இருக்கும். அது போக அவங்களுடைய ஒரே ஒரு மோட்டிவ், ஒரே ஒரு நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அது வந்து ப்ராஃபிட் மட்டும்தான். ரைட்டா? ப்ராஃபிட் மட்டும். அடுத்தது ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் வந்து 3ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை என்ன அப்படின்றது கேள்வி. டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. ஸோ ஃபார்மிங் எதில் வரும்? ப்ரைமரியில் வரும். ட்ரேடிங் எதில் வரும்? சர்வீசஸ், அதாவது டெர்ஷியரியில் வரும். அதுக்கடுத்து ஹண்டிங் எதில் வரும்? ப்ரைமரியில் வரும். வீவிங் எதில் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரியில் தான் வரும். ஏன்னா இந்த மூன்றுமே வந்து இது 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 எல்லாமே வந்து இயற்கை கூட தொடர்புடையது. அப்படின்றப்ப ப்ரைமரி தான். இயற்கை அப்படின்னாலே வந்து அது ப்ரைமரி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரேடிங், வர்த்தகம் மட்டும்தான். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டெர்ஷியரி ஆக்டிவிட்டி, இந்த இதுக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா, நான் இங்கே எழுதுகிறேன், நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டது நான் சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, இது வந்து சேவைத்துறையில் தான் வரும். அதுக்கடுத்து கல்வி, அடுத்து ஹெல்த் கேர், சுகாதாரம், சேவைத்துறையில் தான் வரும். அடுத்து பேங்கிங், சேவைத்துறை, கம்யூனிகேஷன், சேவைத்துறையில் தான் வரும். ஓகே. அடுத்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக நம்மளுக்கு இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா, கலப்பு அப்படின்னா எது அப்படின்னா பப்ளிக்னா கவர்மெண்ட்டும் இருக்கும் ப்ளஸ் ப்ரைவேட்டும் இருக்கும். ஓகே. ஸோ பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபார்மிங் இல்லை, இங்கே இண்டஸ்ட்ரீஸுமே வந்து கிடையாது. ஸோ மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்றது ஒரு மார்க்கெட் சிஸ்டம். ரைட்டா? அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சந்தை அமைப்பு. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன், ரைட்டா, அதாவது வள ஒதுக்கீடு, வர்த்தகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்த்தகத்தினுடைய சந்தை, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷனோட இருக்கும். ரைட்டா? கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷனோட இருக்கும். சரியா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கலப்பு பொருளாதாரம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வரையாது. நார்மலாக மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்றது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக்கும் இருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட்டும் வந்து இன்வால்வாக இருப்பாங்க. ஓகே. அதான் வந்து கலப்பு பொருளாதாரம். இதுவே வந்து இந்த சோஷியலிசம்னு ஒன்று இருக்கும். சோஷியலிசம். ஸோ சோஷியலிசம்க்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா பிளான்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் எக்கானமி. இன்னொன்று இருக்குது கேபிட்டலிசம் அப்படின்னு. கேபிட்டலிசம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு அழைப்பாங்க. மார்க்கெட் எக்கானமி அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பின்வருவற்றில் வந்து 3ஆம் நிலைத்துறையின் சிறப்பியல்பு அல்ல எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெர்ஷரி செக்டார்னுடைய கேரக்டரிஸ்டிக் அல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் அ ஃபியூச்சர். ஸோ சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்டான்ஜிபிள், அது வந்து தொட முடியாது, இது கரெக்டு. அதுக்கப்புறம் சேவைத்துறையில் பேங்கிங், எஜுகேஷன்லாம் வரும், இதுவும் கரெக்டு. அடுத்து ஸோ அதாவது வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் சேவைத்துறை வந்து அங்கே பார்க்க முடியும் அப்படின்னா இதுவும் கரெக்டு. ஓகே. பட் ஆனால் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இது கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து எதில் வரும் அப்படின்னா செகண்டரியில் வரும், 2ஆம் நிலை துறையில் வரும். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3. ஆன்சர் 3. நெக்ஸ்ட்டு ஒரு பொருளாதாரம் வளரும் போது எந்த துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பு பொதுவாக குறைகிறதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஸோ ஜிடிபி அப்படின்றது வளர்கிறப்ப வந்து அதாவது ஒரு பொருளாதாரம் வளருச்சுன்னா எந்த துறையினுடைய ஜிடிபி குறையும் அப்படின்னா அது ப்ரைமரி தான். ரைட்டா? இதுவே எந்த துறையினுடைய ஜிடிபி அதிகமாகும் அப்படின்னா இப்போ டெர்ஷரி செக்டார்னுடைய ஜிடிபி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக தான் ஆகும். இதுவே ப்ரைமரி செக்டாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஜிடிபி வந்து குறையும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு நேச்சர். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பொருளாதாரம் வளருது அப்படின்னா விவசாயம் அதிகமானாலோ, மீன் பிடிக்கிறது அதிகமானாலோ, இல்லை மைனிங் அதிகமானாலோ பொருளாதாரம் வளராது. சேவை அதிகமாகிறப்ப, அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ பேங்கிங்கு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, இந்த மாதிரி வளர வளர பொருளாதாரம் வந்து வளரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே.
ஸோ நார்மலாகவே வந்து செகண்டரியும் சரி, இரண்டாம் நிலைத்துறையும் சரி சேவைத்துறையும் சரி, மூன்றாம் நிலைத்துறையும் சரி, அவங்க வந்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி பங்களிப்பு அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது, ஏன்னா வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும், இப்போ எக்கனாமி வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை கம்பேர் பண்ணுறப்ப உற்பத்தியிலையும் சேவையிலையும் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அதிகமாக வந்து நம்பி இருப்பாங்க. ஓகே, அடுத்தது, ஸோ வளரும் நாடுகளில் வந்து எந்த துறை அதிக வேலை வாய்ப்பை வழங்குகிறது ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைவான பங்களிப்பை அளிக்கிறது அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரைமரி செக்டார் இருக்குல்ல, முதன்மை துறையை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் ஜிடிபி கம்மியாக பங்களிப்பு தான் கொடுக்கும். ரைட்டா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் ஆனால் அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சேவைத்துறை வந்து ஜிடிபி அதிகமாக வந்து பங்கு இருக்குது. சரியா? சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, மூலப்பொருட்களை பதப்படுத்தி முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்றுவதன் மூலம் மதிப்பு கூட்டலுக்கு முதன்மையாக பொறுப்பாகும் துறை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது ஒரு ரா மெட்டீரியலை வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறது வந்து எந்த துறைனா அது இரண்டாம் நிலைத்துறை. ஏன்னா இரண்டாம் நிலைத்துறையில் தான் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னா மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், வேறு ப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எதில் வரும்னா இரண்டாம் நிலைத்துறையில் வந்து வரும். இரண்டாம் நிலைத்துறையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரா மெட்டீரியல் மூலப்பொருளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ ஆடட் மெட்டீரியலாக மாற்றுவாங்க. அந்த பொருளுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ரைட்டா? இப்போ உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸாக வந்து மாற்றுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, அடுத்தது இதில் என்ன கேட்குறாங்கன்னா பின்வரும் துறைகளில் எது ஒரு பொருளாதாரத்தின் தொழில்துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது? ஸோ நார்மலாகவே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டு ஒரு செக்டார் அப்படின்னாலே இண்டஸ்ட்ரீஸ் எந்த செக்டாரில் வரும்? இரண்டாம் நிலைத்துறை தானே. இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு செகண்டரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதை தான் வந்து பொருளாதாரத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய தொழிற்சாலை வளர்ச்சிக்கு வந்து முதுகெலும்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, ஸோ எந்த செக்டாரில் வந்து இந்த ரிசர்ச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஆராய்ச்சி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவு சார்ந்த செயல்பாடுகள் வந்து எந்த துறையில் அடங்கும்? நாலேஜ் பேஸ்டு செக்டார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது வந்து குவாட்டர்னரி செக்டார். இதை தான் நான்காம் நிலைத்துறை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ரைட்டா? ஸோ குவாட்டர்னரி செக்டார் தான் வந்து நான்காம் நிலைத்துறை. இதில் நம்மளுக்கு பிரைமரி செக்டார்னு என்னது? நேச்சர், இயற்கை கூட தொடர்புடையது. இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங். இதில் சேவைத்துறை. இது வந்து குவாட்டர்னரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலேஜ், அறிவு சார்ந்த வேலைகள் அனைத்துமே வந்து நான்காம் நிலை துறையில் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது குவாட்டர்னரி செக்டார் அப்படின்றது வந்து மூன்றாம் நிலை துறையினுடைய ஒரு சப் கேட்டகரி தான் வந்து நம்மளுக்கு நான்காம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முடிவெட்டுறது சேவைத்துறை தான். ரைட்டா? முடிவெட்டுறது டெர்ஷரி செக்டார் தான். பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது நாலேஜ் பேஸ்ட் அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஸ்கில் பேஸ்டு. இதுவே நாலேஜ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஐடி சர்வீசஸ்ஸு, ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது, ஐடி சர்வீசஸ்ஸு, இந்த மாதிரி நாலேஜ் பேஸ்டு சர்வீசஸை வந்து குவாட்டர்னரி செக்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், அறிவுசார் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு எந்த துறை மிகவும் முக்கியமானது மற்றும் புதுமை மற்றும் திறமையான உழைப்பை பெரிதும் சார்ந்துள்ளது? நான் ஆல்ரெடி சொன்னேன், நாலேஜ் எக்கானமி அப்படின்றதே வந்து எந்த செக்டார் அப்படின்னா எந்த செக்டார் நாலேஜ் செக்டார்னு சொல்லுவாங்கன்னா அது குவாட்டர்னரி செக்டார், நான்காம் நிலை துறை. ஓகே, ஸோ இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான்காம் நிலை துறை வந்து அதிகமாகுது, அதாவது அதனுடைய வளர்ச்சி அதிகமாகுதுன்னா நம்ம பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்னாலஜி வந்து அதிகமாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளாதாரத்தில் மற்ற துறைகளுடன் ஒப்பிடும்போது மூன்றாம் நிலை துறை வந்து விகிதாசாரமற்ற முறையில் வளரும் நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ
மற்ற செக்டார்ஸை கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது ப்ரைமரி செகண்டரியை கம்பேர் பண்ணுறப்ப டெர்ஷரி செக்டார் வந்து டிஸ்ப்ரொபோஷனலேட்டாக வந்து வளருது அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். நான் ஏன் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ ப்ரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, இங்கே டெர்ஷரி இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரியும் செகண்டரியும் அப்படியே வளர்ச்சி கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் சேவைத்துறை வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரைமரி செகண்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே என்ன அதிகமாக இருக்குன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகள். அப்போ செகண்டரி இரண்டாம் நிலைத்துறை வளர்ந்தால் அது இண்டஸ்ட்ரியலைசேஷன். இதுவே இரண்டாம் நிலைத்துறை கம்மியாகுது, மூன்றாம் நிலைத்துறை அதிகமாச்சா அதனால் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தொழில்மயமாக்கல் நீக்கமாகுது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேவைத்துறை அதிகமாகுது. ஓகே, இதுதான் மெயின். நெக்ஸ்ட்டு இந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்தால் பொருளாதாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜாப் லாஸ் வந்து நடக்கும். அந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாப் லாஸ் இன் மேனுஃபேக்சரிங் செக்டார், அந்த உற்பத்தி துறையில் வந்து வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து வேலை இழக்க செய்வார்கள். ஓகே, அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் இரண்டாம் நிலை வேலைவாய்ப்பு குறைந்து மூன்றாம் நிலை வேலைவாய்ப்பு வளர்ச்சி பெரும்பாலும் எதை குறிக்கிறது? ஸோ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் நிறைய டைம் சொன்னேன், ஒரு பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா முதல் நிலைத்துறையும் இரண்டாம் நிலைத்துறையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டு இருக்கும். மூன்றாம் நிலைத்துறை வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப மூன்றாம் நிலைத்துறை வளருது அப்படின்னா அது எதை குறிக்கும்னா சேவை சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றம். கரெக்டு தானே? ஏன்னா டெர்ஷரி செக்டார் அப்படின்னாலே வந்து என்னது சர்வீஸ் தான். ஸோ சர்வீஸ் லெட் எக்கனாமிக்கு நோக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு. ஓகே, அடுத்தது ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த சேவைத்துறை அப்படின்றது எதுலலாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐடி சர்வீஸு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், இது எல்லாமே பேங்கிங், இதெல்லாம் வந்து சேவைத்துறையில் வரும், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே. அடுத்து வளர்ந்த பொருளாதாரத்தில் எந்த துறை பொதுவாக ஒரு தொழிலாளிக்கு அதிக உற்பத்தி திறனை வந்து காட்டுகிறது? ஸோ எந்த செக்டார் வந்து டெவலப்டு எக்கனாமியில் வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி பெர் ஒர்க்கர் இருக்குது அப்படின்னா ஸோ டெவலப்டு எக்கனாமினாலே அங்கே எந்த துறை அதிகமாக இருக்கும்? சேவைத்துறை தான். மூன்றாம் நிலை துறை மட்டும்தான். ஓகே, மூன்றாம் நிலை துறையில் ஃபினான்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, சுகாதாரம், கல்வி, இது எல்லாம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான திறனை வந்து கொடுக்கும். அடுத்தது விவசாயத்திலிருந்து உற்பத்தி மற்றும் சேவைகளுக்கு தொழிலாளர்களை மாற்றும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது விவசாயத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, அங்கே இருந்து அதாவது முதல் நிலைத்துறையில் இருந்து இரண்டாம் நிலைத்துறைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை பார்க்குறவங்க வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது விவசாயத்தை அந்த நிலத்தில் வேலை பார்க்குறதுல இருந்து எல்லாருமே ஃபேக்ட்ரிஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அது பேர் என்னென்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். ஏன்னா ஸ்ட்ரக்சர் அப்படியே மாறுது. ஓகே, இங்கே வந்து விவசாய நிலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகிறாங்கன்னா, அதாவது சிம்பிளாக ப்ரைமரி முதல் நிலைத்துறையில் இருந்து வேலை பார்க்குறதுக்கு எங்கே போகிறாங்க? இரண்டாம் நிலைத்துறைக்கோ அல்லது சேவைத்துறைக்கோ இங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதை தான் வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பல வளரும் நாடுகளில் முதன்மை துறை எதிர்கொள்ளும் முக்கிய சவால் என்ன? ஸோ டெவலப்பிங் எக்கானாமிக்ஸில் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளில் வந்து ப்ரைமரி செக்டார் வந்து ஃபேஸ் பண்ணுற மேஜர் சேலஞ்ச் ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் பற்றி சேலஞ்ச் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்க வந்து சேலஞ்ச் தான் கேட்குறாங்க. ப்ரைமரி செக்டாருக்கும் டெக்னாலஜி அந்தளவுக்கு ரிலேட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் ஸ்கில்டு லேபர்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ்க்கும் ப்ரைமரி செக்டாருக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லை. ஏன்னா ப்ரைமரி செக்டார் வந்து எது கூட தொடர்புடையது அப்படின்னா இயற்கை கூட தொடர்புடையது, நேச்சர். ஓகே, ஸோ அப்போ இது வராது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரவே வராது. ஸோ ஆன்சர் வந்து வானிலை நிலைமைகளை அதிகமாக சார்ந்திருந்தல். ஓகே, ஸோ வெதர் கண்டிஷனை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளில். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த துறையின் வளர்ச்சி பெரும்பாலும் சாலைகள், மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற உள்கட்டமைப்புகளை தேவையை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? அதாவது எந்த செக்டாருடைய க்ரோத், எந்த துறை வளர்ந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோடு, எலக்ட்ரிசிட்டி, கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னா அது இரண்டாம் நிலைத்துறை. ஏன்னா இரண்டாம் நிலைத்துறை வளருது அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அது எதுக்கு டிமாண்ட் ஆக்கும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ செகண்டரி செக்டார் வளர்ந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் ஃபார் எதுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? ரோடு, எலக்ட்ரிசிட்டி, கம்யூனிகேஷன். ஏன்னா தொழிற்சாலைகள் வளர 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 அந்த தொழிற்சாலைகள் இருந்து மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரோடு வேணும், அந்த தொழிற்சாலைகளுக்கு கரண்ட்டு வேணும், இது எல்லாமே வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் எந்த துறையின் அதிகரித்து வரும் பங்கு முக்கியமாக காரணியாக இருக்குது? நான் ஆல்ரெடி சொன்னேன், இதையுமே சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா இந்த இந்தியா, அமெரிக்கா இந்த மாதிரி வந்து பெரிய பொருளாதாரம் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான துறையே வந்து காரணம், மெயினான காரணம் வந்து எது அப்படின்னா அது சேவைத்துறை தான். மூன்றாம் நிலை துறை என்கிற சேவைத்துறை தான். சர்வீஸ்டு பேஸ்ட் எக்கானமி அப்படின்னு தான். ஃபினான்ஸு, ஐடி, கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி நிறைய நாடுகள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. எதில் அப்படின்னா சேவைத்துறையில். ஓகே, ஏன்னா வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஜிடிபியும் சரி, அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி எதில் இருக்குதுன்னா சேவைத்துறையில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இது கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.